லாஸ்ட் வீக் நம்ம ஐஆட் வேரியேஷன்ஸ் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம பேஸ் ட்ரம் வேரியேஷன்ஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் லாஸ்ட் வீக் அந்த ஐஆட் வேரியேஷன் 6/8 பார்க்காம இருந்தீங்கன்னா இப்போ மேலே இந்த கார்ட்ஸ் காமிக்கிறேன். இந்த லிங்கை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் லாஸ்ட் வீக் அந்த ஐஆட் வேரியேஷன் ட்ரை பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம இந்த பேஸ் ட்ரம் வேரியேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எப்பயும் போல் நம்ம திருப்பியும் நார்மல் அந்த 6/8 நம்ம வாசிப்போம். அதுலேருந்து தொடர்ந்து ஒன்று ஒன்றா நம்ம பேஸ் என்ன வேரியேஷன் காமிக்கலான்னு பார்ப்போம். இப்போ நான் நார்மல் 6/8 உங்களுக்கு வாசிக்கிறேன். இது நம்ம நார்மலாக வாசிக்கிற 6/8. ஸோ இதில் தான் நம்ம அந்த ஐஆட் வேரியேஷன் எங்கெல்லாம் பண்ணலான்னு பார்த்தோம். இப்போ இதில் பேஸ் ட்ரம் வேரியேஷன் பார்ப்போம். நீங்கள் நார்மலாக கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் கவுண்ட்டில் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த பேஸ் வருது. 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. இல்லை ஒரு சின்ன ஒரு வேரியேஷன் பண்ணலாம். இப்போ 8th நோட்ஸ் நம்ம போடும்போது அந்த 5ஓட ஆண்டில், அதாவது 1 2 3 4 5 and 6 அந்த ஆண்டில் மட்டும் நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு பேஸ் போட போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வாசி காமிக்கிறேன், அப்போ நம்ம சேர்ந்து ஸ்லோவாக ட்ரை பண்ணலாம். ஸ்லோவாக இப்போ நம்ம வாசி பார்த்தோன்னா 1 2 3 4 5 and 6 5 and 6 5 and 6 5 and 6. சிம்பிள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கவுண்ட் வாசிக்கும்போது நம்ம பேட்டர்ன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம சேர்ந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்லோவாக ட்ரை பண்ணுவோம், அப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுவோம். இப்போ லாஸ்ட்டாக 3வது தடவை வாச பேட்டர்ன் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக வாசிருந்தேன். அது எந்த கவுண்ட்டில் அந்த எக்ஸ்ட்ரா பேஸ் போட்டிருக்கிறேன் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் யார் கரெக்டாக சொல்கிறீங்க நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? ஸோ பேஸ் வந்து இது மட்டும் தான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கவுண்ட்டு. எங்கெல்லாம் உங்களுக்கு 8th நோட்டில் அந்த ஹேண்டில் உங்கள் பேஸ் போட முடியுதோ அந்த போட்டுக்கோங்க. இப்போ நான் லாஸ்ட்டாக வாசித்ததை கரெக்டாக அந்த கவுண்டிங் எங்கே வருதுன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லலாம். இப்போ அடுத்து நம்ம ஸ்னார் பார்க்க போகிறோம். ஸ்னார்லேயும் அதேமாதிரி இப்போ நம்ம நார்மல் 6/8 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இப்போ நார்மலாக நம்ம வாசிக்கும் போது எந்த கவுண்ட்டில் ஸ்னார் வருதுன்னு கொஞ்சம் கவனிங்க. யூஸ்வலாக நமக்கு ஸ்னார் வந்து அந்த 4th கவுண்ட்டில் வருது. 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. இப்போ அதுலேருந்து இன்னொரு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கவுண்ட் போடுவோம். ஃபஸ்ட்டு 4th கவுண்ட்டும் இப்போ நம்ம 6th கவுண்ட்டை சேர்த்துக்க போகிறோம். யூஸ்வலாக 4ல் மட்டும் வாசிப்போம். இப்போ 4த்தும் 6த்தும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. ஓகே, இப்போ சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். அகைன் 2 டெம்போவில் நம்ம ட்ரை பண்ண போகிறோம்.
இது போக நம்ம என்ன வேரியேஷன்ஸ்லாம் காமிக்கலாம், இன்னொரு கவுண்ட் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி போகிறோம். 4th கவுண்ட்டும் 6th கவுண்ட்டும் வாசித்தோம். இப்போ நம்ம செகண்ட் கவுண்ட்லேயும் இந்த ஸ்னார் ஆட் பண்ணிப்போம். அப்போ எப்படி வரும்னா 1 2 3 4 5 6 எல்லா ஆல்டர்னேட் கவுண்ட்லையும் நம்மளுக்கு ஸ்னார் வரப்போகுது. 1 2 3 4 5 6 1 2 1 2 3 4 5 6. ஓகே, நம்ம சேர்ந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இந்த மாதிரி எல்லா வேரியேஷன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம இப்போ தனித்தனியாக இண்டிவிஜுவலாக பார்த்துட்டுருக்குறோம். தென் அகைன் நீங்கள் ஒன்றா சேர்க்கும் போது எல்லா அக்கௌண்ட்லேயும் அந்த பேஸ் ட்ரம் மாற்றுறது, ஸ்னார் மாற்றுறது, ஹையட் மாற்றுறது, இந்த மாதிரி வேரியேஷன்லாம் நீங்கள் கொண்டு வாங்க. இந்த மாதிரி வாசிங்க, உங்கள் பிளேயிங் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்த்த அந்த லெசனில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. நம்ம ரெகுலராக பார்த்துட்டுருக்குறோம். அடுத்த லெசனில் வந்து இது ஓவராலாக எல்லா பேட்டர்னையும் சேர்த்து வச்சு நான் டிஃப்ரெண்ட் கவுண்ட்ஸில் மாற்றி மாற்றி வாசிப்பேன். நீங்கள் அதுக்குள்ளே நல்லா தரவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து ஒரு ப்ளே அலாங் மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு தடவை அந்த கவுண்ட் கேட்டு செகண்ட் டைம் நீங்கள் உங்களுக்கு வாசிக்க டைம் கொடுப்பேன். அதேமாதிரி ஃபஸ்ட் டைம் நான் வாசிப்பேன், செகண்ட் டைம் நீங்கள் வாசிக்க, இந்த மாதிரி கேட்டு நம்ம வாசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நல்லா தரவு பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் அந்த ப்ளே அலாங்கில் நம்ம மீட் பண்ணுவோம். போன வாரம் லெசன் நீங்கள் செக் பண்ணாட்டி மேலே இந்த வாரம் இந்த கார்ட்ஸ் லிங்க் மூலமாக நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணுமோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல்லேருந்து ஆன்லைன் கிளாஸஸ் ட்ரம்ஸ், ரிதம் பேட், ககூன், லான்ச் பேட், அப்புறம் ரிதம் ப்ரோக்ராமிங்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதை பற்றி நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீக் அந்த 6x8 ப்ளே அலாங் வீடியோவில்